அப்போ படிச்சிருந்தா யார்கிட்ட பொண்ணு கேட்க போகிறோம், யார் வீட்டில் பொண்ணு எடுக்க போகிறோம், நம்மகிட்ட பொருளாதாரம் இருக்குது அப்படின்னா என்ன வேணாலும் செய்ய முடியுமா, அப்போ உங்கள் ஜாதி தலைவர்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்கள்லாம் இந்த மாதிரி வருவீங்களா அப்படிங்கிற பார்வையில், என்னோட பார்வையில் நான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சரி அவர் படிச்சிருக்கிறார், நல்ல பையன், படிப்பு நல்ல ஒரு தகுதி தானே, பொருளாதாரம் நல்ல தகுதி தானே, ஒத்துக்கிறீங்களா? அதை விட வேற என்ன வேணும்? அப்படி இருக்கக்கூடிய அவர், அப்ப என்ன சொல்ல வரீங்கன்னா, அப்படி இருக்கக்கூடிய அவரு, அப்படி என்ன சொல்ல வரீங்கன்னா, அவரு நீ இந்த ஜாதி பா தம்பி, நீ படிச்சிருந்தா பொருளாதாரத்துல மேல வந்துட்டா எங்க வீட்டுல வந்து கேட்டுருவியா, அங்கதான் வரீங்க. அப்படி இருக்கக்கூடிய அவரு, அவர் சார்ந்து இருக்கக்கூடிய சமூகத்திலேயே எவ்வளவோ படித்த பெண்கள், நல்ல பிள்ளைகள் இல்ல, இந்த கொலைக்கு நீங்க நீதியை கேளுங்க, எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது, ஆட்சேபனை கிடையாது. அந்த பையன்தான் படிச்சிருக்கான்ல, அந்த பையன்தான் நல்ல வேலையில இருக்கான்ல, அந்த பையன்தான் பொருளாதாரத்தில் நல்லா இருக்கான்ல, அப்ப அந்த சுபாஷினியை அந்த பையனுக்கு கெட்டி கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி, இந்த காதலுங்கிற போர்வையில் இருக்கக்கூடிய கவினுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சமூக போராளிகள் சொல்றாங்க பாத்தீங்களா.